வணக்கம். இது 8 திக்கும் என்று வழங்குவதற்காக நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். காரில் சிலிண்டர் வெடித்த சம்பவத்தில் கைதான 5 பேர் மீது உபா சட்டத்தின் கீழ் வழக்கு. கோவை காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தகவல். ஜமேஷா முபின் வீட்டிலிருந்து 75 கிலோ வெடிமருந்துக்கான வேதிப்பொருட்கள் பறிமுதல். தொடர்புடையவர்களின் பின்னணி குறித்து தீவிரமாக விசாரிக்கிறது போலீஸ். ரிஷி சுனக்கிற்கு பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட உலக தலைவர்கள் வாழ்த்து. தவறுகளை சரி செய்து பொருளாதாரத்தை உயர்த்துவேன் என சுனக் உறுதி. பட்டாசு வெடித்ததால் சென்னையில் அதிகரித்த காற்று மாசு. அனுமதித்த அளவை விட பன்மடங்கு உயர்வு. டெல்லியில் மோசமடைந்த காற்று மாசு. லாரிகள் மூலம் தண்ணீரை பீச்சியடித்து மாசை குறைக்க முயற்சி. உலகம் முழுவதும் 2 மணி நேரம் முடங்கிய வாட்ஸ்அப். தற்காலிகமாக டெலிகிராம் செயலிக்கு மாறிய பயனாளர்கள். வானில் நிகழ்ந்த பகுதி சூரிய கிரகணம். தமிழ்நாட்டில் 8% மறைந்து காணப்பட்ட சூரியன். நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றதில் விதிமீறலா? நாளை அறிக்கை அளிக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். மீண்டும் உலக தரவரிசையில் டாப் 5க்குள் நுழைந்தார் PV சிந்து. பிரணாய், லக்ஷா செனும் பட்டியலில் முன்னேற்றம். தமிழகத்தில் வெடிகுண்டு தயாரிக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியிருக்கிறார். கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டிருக்கும் ஓ பன்னீர்செல்வம், காவல்துறை தலைமை இயக்குநர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்ததால் அதன் பின்னணியில் ஏதோ இருக்கிறது என்பது தெளிவாகிறது என கூறியிருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசுக்கு அதிமுக சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாக கூறியிருக்கும் ஓ பன்னீர்செல்வம், வன்முறைகளை இடமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க முதலமைச்சர் தனி கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை சிலிண்டர் வெடி விபத்தில் நடந்த உண்மைகளை காவல்துறை மறைப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, கோவை கார் வெடி விபத்து சம்பவம் தொடர்பாக போலீசார் 5 பேரை கைது செய்திருக்கும் நிலையில் அவர்கள் மீது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என தெரிவிக்கப்படவில்லை என்றார். இன்னும் 8 பேர் போலீசார் விசாரணையில் இருக்கிறார்கள் என்றும் அவர்களை ஏன் கணக்கில் காட்டவில்லை என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். யாரை காப்பாற்றுவதற்காக காவல்துறை அனைத்தையும் மூடி மறைக்கிறது என வினவியிருக்கிறார். 8 பேர்த்த கோயம்புத்தூர் போலீஸ் இல்லீகல் கஸ்டடி, லீகல் கஸ்டடியில் வச்சிருக்காங்க. அதை காவல்துறை டிஜிபி இல்லை என்று மறுக்கட்டும். காவல்துறையினுடைய மாண்பு கருதி அந்த 8 பேர்த்துடைய பேர் அந்த பிரஸ் மீட்ல நாங்க சொல்லல. இன்னும் 8 பேர் கோயம்புத்தூர் மாநகர காவல்துறையினுடைய கஸ்டடியில் இருக்காங்க. அவங்களையே லீகலைஸ் பண்ணல. ஏன் உங்க மேல UAPA கேஸ் போடல? 55 கிலோ எடுத்த பிறகு அவங்க என்ன தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு வாங்கி வச்சிருக்காங்களா? இல்ல தெரியாம கேட்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய உள்துறை அமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம். இந்த கடிதத்தினுடைய சில விஷயங்கள் வெளியே தெரிய வேண்டாம் என்பதற்காக பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு இந்த கடிதத்தை இன்னைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணல. குறிப்பாக எதையெல்லாம் காவல்துறை மூடி மறைக்க பாடுபடுகின்றார்கள், யாரை காப்பாற்றுவதற்காக, எதற்காக 5 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி UAPA கேஸ் இதுவரைக்கும் போடல. அவருடைய வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்கிறத காவல்துறை டிஜிபி இல்லை என்று சொல்லட்டும். டிஜிபி கையில் அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, அதே ஸ்கிரீன்ஷாட் என் கையில இருக்கு. இது டிஜிபி நான் சொன்னது பொய்ன்னு சொல்லட்டும். உளவுத்துறை எதிர்க்கட்சியினரை மட்டுமே உளவு பார்ப்பதாக சாடிய அண்ணாமலை, கோவை சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக குறிப்பிட்டார்.
தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஆன்லைன் மூலம் வரி வசூலிப்பது குறித்து நகராட்சி நிர்வாக செயலர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கிராமங்கள், பேரூராட்சிகளில் ஆன்லைன் மூலம் வரிகளை வசூல் செய்வதை கண்காணிக்கவும் வசூலித்த பணத்தை உள்ளாட்சி அமைப்புகளின் கணக்கில் செலுத்த உத்தரவிட வேண்டும் என தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பித்ரன் என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் மகாதேவன், சத்யநாராயண பிரசாத் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆன்லைன் மோசடிகள் அதிக அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் மக்களின் வரிப்பணம் தொடர்பான இந்த வழக்கு மிக முக்கியமானது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். எனவே மனுவிற்கு நகராட்சி நிர்வாக செயலர், பேரூராட்சிகளின் இயக்குநர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். தீபாவளியையொட்டி தமிழக டாஸ்மாக் கடைகளில் கடந்த 3 நாட்களில் 720 கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனையானதாக வெளியான தகவலை அமைச்சர் செந்தில் பாலாஜி மறுத்துள்ளார். கடந்த 22ஆம் தேதி 205 கோடியே 42 லட்சம் ரூபாய்க்கும், 23ஆம் தேதி 258 கோடியே 79 லட்சம் ரூபாய்க்கும், நேற்று மட்டும் 255 கோடியே 60 லட்சம் ரூபாய்க்கும் மதுபானங்கள் விற்பனையானதாக கூறப்படுகிறது. கடந்த 3 நாட்களில் அதிகபட்சமாக மதுரையில் மட்டும் 153 கோடியே 91 லட்சத்திற்கு விற்பனையானதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் டாஸ்மாக் விற்பனை தொடர்பான முழு விவரம் நிர்வாகத்தையே இன்னும் வந்து சேரவில்லை என்றும், தீபாவளியையொட்டி மதுபான விற்பனைக்காக இலக்கு எதுவும் நிர்ணயிக்கவில்லை என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கமளித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் அருகே அரசு பேருந்தில் இளைஞர்கள் அட்டகாசம் செய்து வந்த வீடியோ வெளியாகியுள்ளது. பிராட்வே பகுதியிலிருந்து எண்ணூர் செல்லக்கூடிய 4ஆம் எண் பேருந்தில் இளைஞர்கள் சிலர் படிக்கட்டில் தொங்கியபடியும் பேருந்தின் மேற்கூரையில் ஏறிப்படுத்தும் அட்டகாசம் செய்தனர். இதனால் பேருந்தில் பயணித்த மகளிர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். தொடர்பாக வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கௌரி கௌரா பூஜையை ஒட்டி சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் பூபேஷ் பாகல் சாட்டையடி வாங்கினார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் துர்க் என்ற இடத்தில் உள்ள கோயிலில் கோ பூஜை நடைபெறுவது வழக்கம். இந்த பூஜையில் பங்கேற்கும் பக்தர்கள் பூசாரியிடம் சாட்டையால் அடி வாங்கினால் துன்பங்கள் நீங்கும் என நம்பிக்கை உள்ளது. இந்நிலையில் கோயிலுக்கு சென்ற முதலமைச்சர் பூபேஷ் பாகல் தனது வலது கையை நீட்டி பூசாரியிடம் சாட்டை அடி வாங்கினார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறைக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு தினசரி விரைவு ரயில் சேவை தொடங்கப்பட்டது. தென்காசி மாவட்டத்திலிருந்து டெல்டா மாவட்டங்களை இணைக்கும் வகையில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து வந்த ரயில் சேவையை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என மக்களிடையே தொடர் கோரிக்கை இருந்து வந்தது. இதையடுத்து மயிலாடுதுறை திண்டுக்கல் இடையேயான ரயில் சேவையையும் மதுரை செங்கோட்டை இடையேயான ரயில் சேவையையும் ஒன்றாக இணைத்து ஒரே சேவையாக இயக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இந்த சேவையானது தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. செங்கோட்டை நிலையத்திலிருந்து ரயில் புறப்பட்ட நிலையில் இதனை கொண்டாடும் விதமாக தென்காசி நகர்மன்ற தலைவர் சாதிர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் இனிப்பு வழங்கி வரவேற்றனர். தினசரி விரைவு ரயில் சேவையாக தொடங்கப்பட்டுள்ள இது 14 பெட்டிகளுடன் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் இறைச்சி கடையில் இலவசமாக இறைச்சி கேட்டு போதை இளைஞர்கள் கத்தியால் பெண்ணை தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இளங்கன் சாலையில் மஞ்சு என்பவரின் இறைச்சி கடைக்கு வந்த இளைஞர்கள் சிலர் தீபாவளி போனஸாக இறைச்சியை இலவசமாக தருமாறு கேட்டு ரகளை செய்திருக்கிறார்கள். மஞ்சு இலவசமாக கொடுக்க மறுத்ததால் அங்கிருந்து சென்றவர்கள் மாலையில் போதையில் வந்து கத்தியை காட்டி மிரட்டியிருக்கிறார்கள். மஞ்சுவை கையில் வெட்டிய அந்த இளைஞர்கள் அவரது மகனை எட்டி உதைத்து வீட்டின் மீது கற்களை வீசி தாக்கியிருக்கிறார்கள். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் இளைஞர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். திருவாரூரில் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் பகுதியைச் சேர்ந்த ராஜவேலு எனும் நபர் தனது குடும்பத்துடன் மாருதி சுசுகி செலீரியோ காரில் பயணம் மேற்கொண்டார். காரை சாலை ஓரம் நிறுத்திய அவர் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது காருக்கு அடியில் லேசாக தீப்பிடித்ததை கவனித்த ராஜவேலு உள்ளே இருந்த தனது மனைவி மற்றும் மகளை அவசரமாக கீழே இறங்கச் செய்தார். அதைத் தொடர்ந்து கண் இமைக்கும் நேரத்தில் கார் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. தீ மளமளவென பற்றி எரிந்ததில் கார் முழுவதுமாக எரிந்து உருக்குலைந்தது. காரில் இருந்தவர்கள் துரிதமாக செயல்பட்டு கீழே இறங்கியதால் பெரும் உயிர் விபத்து தவிர்க்கப்பட்டது. கார் நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்திற்கு கீழே பட்டாசு வெடித்த காகிதங்கள் புகைந்து கொண்டிருந்ததாகவும் அதனால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் உலக்கை அருவியில் ஏற்பட்ட காட்டாற்றில் சிக்கியவர்களை இளைஞர் ஒருவர் மீட்ட காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்துள்ள உலக்கை அருவியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சுற்றுலாவிற்கு சென்று சிலர் சிக்கிக் கொண்டனர். அவர்களின் அலறல் சத்தம் கேட்ட அருகே வசிக்கும் கிருஷ்ணன் என்ற இளைஞர் இடுப்பில் கயிறு கட்டி பாலத்தில் இருந்து இறங்கி 3 குழந்தைகள் உட்பட 6 பேரை காப்பாற்றி கரை சேர்த்தார். இந்நிலையில் கயிறு இறுக்கியதில் கிருஷ்ணன் மயக்கமடைந்ததால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆந்திர சுற்றுலாத்துறை அமைச்சரும் நடிகையுமான ரோஜா தனது வீட்டில் தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தார். ஆந்திர மாநிலம் நகரில் உள்ள தனது வீட்டில் தனது சகோதரர் மற்றும் அண்ணி உள்ளிட்ட குடும்பத்தினருடன் இணைந்து இந்த கொண்டாட்டத்தில் அவர் ஈடுபட்டார். முன்னதாக வீட்டின் முன்பு கோலமிட்டும் தீபமேற்றியும் சிறப்பு பூஜை செய்து ரோஜா வழிபட்டார். அதேபோல வண்ண வண்ண பட்டாசுகளை உற்சாகத்துடன் வெடித்தும் தீபாவளியை அவர் கொண்டாடினார். தனது ரசிகர்களுக்கும் ஆந்திர மக்களுக்கும் தீபாவளி வாழ்த்து தெரிவித்த நடிகை ரோஜா நரகாசுரனை மக்கள் நலனுக்காக பூமாதேவி கொன்றதை நினைவு கூறும் விதத்தில் ஆந்திராவில் உள்ள மக்கள் நலனுக்காக பாடுபடும் ஜெகன்மோகன் ரெட்டி அரசு 3 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுவதாகவும் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்திலிருந்து 50 ஆண்டுகளுக்கு முன்பு திருடப்பட்ட 2 சிலைகள் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆலத்தூரில் உள்ள விஸ்வநாத சுவாமி கோவிலிலிருந்து சோமாஸ்கந்தர் மற்றும் நடன சம்பந்தர் சிலைகள் திருடப்பட்டன. அதில் சோமாஸ்கந்தர் சிலையானது அமெரிக்காவில் பிரியர் சாக்லர் அருங்காட்சியகத்தில் இருப்பதும் நடன சம்பந்தர் சிலை கிறிஸ்டிஸ் ஆன்லைன் விற்பனை தளத்தில் இருந்ததும் தெரியவந்தது. இதில் நடன சம்பந்தர் சிலையானது 81 லட்சம் ரூபாய்க்கு கடந்த 2011 விற்பனையானது. இந்நிலையில் சிலைகளை மீட்டுக் கொண்டு வருவதற்கான ஆவணங்களை அமெரிக்காவில் உள்ள அருங்காட்சியகத்திற்கு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 700க்கும் அதிகமான கடைகள் தீப்பிடித்து சேதமடைந்தன. இட்டா நகரில் உள்ள தினசரி சந்தையில் அதிகாலை இந்த தீ விபத்து ஏற்பட்டது. மூங்கில்களால் இந்த கடைகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தீ மளமளவென வேகமாக பரவியது. இதில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே காலை 3:30 மணிக்கு தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டும் உரிய நேரத்திற்கு வரவில்லை என்று வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மியான்மர் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் கச்சின் இனக்குழுவைச் சேர்ந்த 60 பேர் கொல்லப்பட்டனர். மியான்மர் நாட்டிலிருந்து விடுதலை வேண்டி கச்சின் இனக்குழுவைச் சேர்ந்தவர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் கச்சின் விடுதலை அமைப்பு சார்பில் நடைபெற்ற விழாவின் போது மியான்மர் ராணுவம் அங்கு சரமாரி ராக்கெட் தாக்குதலில் ஈடுபட்டது. இதில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இசைக்கலைஞர்கள், பாடகர்கள் என 60 பேர் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக மியான்மர் ராணுவம் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. இந்த தாக்குதல்கள் ஆழ்ந்த கவலையும் வருத்தமும் அளிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இந்திய பேட்மிண்டன் நட்சத்திர வீராங்கனை PV சிந்து உலக தரவரிசையில் மீண்டும் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளார். கடந்த ஆகஸ்டில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டிகளில் தங்கம் வென்ற பிறகு கணுக்கால் காயம் காரணமாக எந்த போட்டிகளிலும் விளையாடவில்லை. அவர் நடப்பாண்டில் 26 போட்டிகளில் விளையாடியதன் மூலம் 87,218 புள்ளிகளை பெற்றுள்ளார். இதன்படி அவர் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளார். இதேபோல் ஆடவர் பிரிவில் 12வது இடத்திற்கு HS பிரணாய் முன்னேறியுள்ளார். லக்ஷயா சென்னும் தரவரிசையில் முன்னேற்றம் கண்டுள்ளார். T20 உலகக்கோப்பை இந்தியா பாகிஸ்தான் போட்டியின் போது பொதுமக்கள் தீபாவளி ஷாப்பிங்கை முற்றிலுமாக தவிர்த்துள்ளனர். நேற்று முன்தினம் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்றது. இப்போட்டி நடைபெற்ற நேரத்தில் UPI பரிவர்த்தனை மேற்கொண்டோரின் எண்ணிக்கை கடும் சரிவை சந்தித்தது. நேற்று முன்தினம் காலை 9 மணிக்கு பதிவு செய்யப்பட்ட அளவுடன் ஒப்பிடுகையில் காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரை 15% UPI பரிவர்த்தனை அதிகரித்தது. ஆனால் போட்டி தொடங்கி பாகிஸ்தான் பேட்டிங் செய்தபோது UPI பரிவர்த்தனை 6% குறைந்தது. அதன் பின்னர் விராட் கோலியின் அதிரடி ஆட்டத்தின் போது பாரத் பே UPI பரிவர்த்தனை கடுமையாக சரிந்தது. குறிப்பாக இந்தியா வெற்றி பெற்ற தருணத்தில் பாரத் பே UPI பரிவர்த்தனை -20% இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் பிரதமராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றார். பிரிட்டன் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதே தனது அரசின் இலக்கு என சுனக் தெரிவித்திருக்கிறார். பிரிட்டனில் கடந்த சில ஆண்டுகளாக பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டுள்ள நிலையில் பிரதமர் பதவியிலிருந்து கடந்த ஜூலை 7ஆம் தேதி போரிஸ் ஜான்சன் விலகினார். இதனைத் தொடர்ந்து பிரதமராக பதவியேற்ற லிஸ் ட்ரஸ் 45 நாட்களில் பதவியை ராஜினாமா செய்தார்.
இதனைத் தொடர்ந்து ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் மற்றும் பிரதமர் பதவிக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக்கும் நாடாளுமன்ற மக்கள் சபையின் தலைவர் பெனி மார்டன்ட்க்கும் நேரடி போட்டி ஏற்பட்டது. இதில் ரிஷிக்கு 193 எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்ததால் பிரதமர் பதவி போட்டியில் இருந்து விலகுவதாக பெனி மார்டன்ட் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ரிஷி மன்னர் 3ஆம் சார்லஸை சந்தித்தார். இந்நிலையில் ரிஷி சுனக்கை நாட்டின் 57வது பிரதமராக நியமிப்பதாக மன்னர் சார்லஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். பின்னர் பிரதமர் இல்லத்தின் முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய ரிஷி சுனக் ஒருமைப்பாடு, தொழில் வளர்ச்சியில் தனது தலைமையிலான அரசு கவனம் செலுத்தும் என்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்த சில கடினமான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்காக முன்னாள் பிரதமர் லிஸ்ட்ரஸ் நடவடிக்கை எடுத்தாலும் அதில் சில தவறுகள் இருந்ததாகவும் ரிஷி கூறினார். That same compassion to the challenges we face today. The government I lead will not leave the next generation, your children and grandchildren, with a debt to settle that we were too weak to pay ourselves. இதற்கிடையே பிரிட்டனின் பிரதமராக அறிவிக்கப்பட்டுள்ள ரிஷி சுனக்கிற்கு உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிஷி சாதனை மைல்கல்லை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டிற்குள் செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை இந்தியாவும் பிரிட்டனும் இணைந்து எதிர்நோக்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். பிரிட்டன் அரசுடன் ஜப்பான் இணைந்து செயல்படும் என்று அந்நாட்டின் அமைச்சரவை செயலாளர் ஹிரோகாசு தெரிவித்துள்ளார். லண்டன் வாழ் இந்தியர்களும் சுனக்கிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். Really excited that he's our Prime Minister because he's our first brown Indian Prime Minister, and I really hope that he'll help us with the cost of living crisis. சுனக்கின் மாமனாரும் இன்ஃபோசிஸ் இணை நிறுவனருமான நாராயணமூர்த்தி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரிஷி குறித்து தாங்கள் பெருமைப்படுவதாகவும் இங்கிலாந்து மக்களுக்கு அவர் தன்னாலான அனைத்து நன்மைகளையும் செய்வார் என்றும் நாராயணமூர்த்தி கூறியுள்ளார். இதேபோல உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களும் ரிஷிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கை போல மற்ற நாடுகளில் தலைவர் பதவியை அலங்கரிக்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அமெரிக்காவின் துணை அதிபர் கமலா ஹாரிஸின் தாயார் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். 57 வயதான கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபர் என்ற பெருமையை பெற்றவர். சிங்கப்பூரில் அதிக ஆண்டுகள் பிரதமராக இருந்து சாதனை புரிந்த SR நாதன் என்று அழைக்கப்பட்ட செல்லப்ப ராமநாதன் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர். 1999ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை சிங்கப்பூர் ஆயுதப்படை தலைவராகவும் இருந்தார். மொரீஷியஸ் நாட்டின் பிரதமர் பிரவீன் ஜக்நாத். மொரீசியஸில் பல்வேறு உயர் பதவிகளை வகித்த ஜக்நாத் 2017ஆம் ஆண்டு முதல் மொரீசியஸ் நாட்டின் பிரதமராக உள்ளார். இந்தியர்களான வழக்கறிஞர் அனருட் ஜக்நாத் மற்றும் பள்ளி ஆசிரியரான சரோஜினி பல்லா ஆகியோருக்கு பிறந்தவர். ஆண்டனியோ கோஸ்டோ போர்ச்சுகலின் தற்போதைய பிரதமர் ஆவார். அங்கு 3வது முறையாக பிரதமர் பதவியை வகித்து வருகிறார். போர்ச்சுகலின் சோசலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர். கோஸ்டாவின் தந்தை கோவாவைச் சேர்ந்தவர். மகேந்திரபால் சௌத்ரி 1999ஆம் ஆண்டில் பிஜி நாட்டின் முதல் இந்திய பிஜி பிரதமரானார். சௌத்ரியின் குடும்பம் ஹரியானா மாநிலத்தில் உள்ள ரோக்தக் மாவட்டத்தைச் சேர்ந்தது. அவரது தந்தை வழி தாத்தா ராம்நாத் சௌத்ரி கரும்பு தோட்டங்களில் பணிபுரிய பிஜி நாட்டிற்கு சென்றவர். சந்திரிகா பெர்சாத் சந்தோகி 2020ஆம் ஆண்டு சூரினாமின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 63 வயதான சந்தோகியின் குடும்பம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தது. சூரினாமின் முற்போக்கு சீர்திருத்த கட்சியின் தலைவர் ஆவார். அதிபராவதற்கு முன் நீதி மற்றும் காவல்துறை அமைச்சராக பணியாற்றினார். வாட்ஸ்அப் செயலியின் சேவை 2 மணி நேரம் முடங்கியதால் உலகம் முழுவதும் பயனாளர்கள் கடும் அவதியடைந்தனர். உலகளவில் கோடிக்கணக்கான மக்கள் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்தி வருகின்றனர். தகவல் பரிமாற்றத்தோடு போட்டோ, வீடியோ பகிர்தல், வாட்ஸ்அப் காலிங், வீடியோ காலிங் உள்ளிட்டவைகள் வாட்ஸ்அப் தனது பயனாளர்களுக்கு வழங்குகிறது. இந்த நிலையில் உலகளவில் வாட்ஸ்அப் சேவை இன்று நண்பகலில் திடீரென முடங்கியதால் பயனர்கள் அதிருப்தி அடைந்தனர். வாட்ஸ்அப் செயலியில் மெசேஜ் பரிமாற்றுதல் சிக்கல் நிலவிய நிலையில் ஏற்கனவே வந்த மெசேஜ்களையும் படிக்க முடியவில்லை என பயனர்கள் புகார் தெரிவித்தனர். இணையத்திலும் வாட்ஸ்அப் செயலியை இணைக்க முடியவில்லை. பெரும்பாலான அலுவலக செயல்பாடுகள் மற்றும் நடைமுறைகள் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாகத்தான் பகிரப்படும் நிலையில் அலுவலக பணிகளும் பாதிக்கப்பட்டன. வெகு நேரமாக வாட்ஸ்அப் செயல்படாததால் ட்விட்டரில் வாட்ஸ்அப் டவுன் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கில் இருந்தது. இந்நிலையில் 2 மணி நேரத்திற்கு பிறகு வாட்ஸ்அப் முடக்கம் சரி செய்யப்பட்ட பின் செயலியை பயன்படுத்த முடிந்ததால் பயனர்கள் நிம்மதியடைந்தனர். அதே நேரத்தில் முடக்கத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து வாட்ஸ்அப் நிறுவனத்தின் தரப்பில் இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. தொழில்நுட்ப கோளாறு காரணமா அல்லது ஹேக்கர்களின் வேலையா எனவும் ஆராயப்பட்டு வருகிறது.
நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதியின் குழந்தை குறித்த விசாரணை அறிக்கை புதன்கிழமை மாலை வெளியிடப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். தீபாவளியொட்டி பட்டாசு வெடி விபத்துக்குள்ளாக்கி சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் பட்டாசு விபத்தில் காயமடைந்து 180 பேர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்தார். இதில் சிறுவர்களே அதிக அளவில் பாதிக்கப்படுவதாகவும் கூறினார். மாநிலத்தில் உள்ள 36 மருத்துவக் கல்லூரிகளிலும் தீக்காய சிகிச்சை பிரிவு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுக்க ஒரு 180 சென்னையில் இருக்கிற எல்லாம் சேர்த்து எல்லாமே இந்த மாதிரியான நிலைமை தான். எல்லாரையும் விசாரிச்சிட்டோம். ஒரு பெரிய பாதிப்பு என்பது இங்கே அதிகபட்சமான சதவிகிதமே ஒரு 16-17% உள்ளாகத்தான் பாதிப்பு. ஒரு 40-50 தாண்டும் போதுதான் அந்த உயிர் பயம் இருக்கும். அந்த நிலை இல்லை. நாளை மாலை ஏற்கனவே ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்த ஒரு செய்தி, இந்த செய்தி 2த்துக்கான அறிக்கைகள் நாளை மாலை பத்திரிகைகளுக்கு விநியோகிக்கப்படும். கொள்ளை தொடர்பான வழக்கில் கோடநாடு சொகுசு குடியிருப்பில் சிபிசிஐடி போலீசார் கடந்த 23ஆம் தேதி ஆய்வு நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட்டில் உள்ள பங்களாவில் நிகழ்ந்த கொள்ளை மற்றும் கொலை தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிசிஐடி காவல்துறை நடத்தி வருகிறது. இதனையடுத்து சிபிசிஐடி காவல்துறையினர் கடந்த 23ஆம் தேதி கோடநாடு சென்று எஸ்டேட் மேலாளர் நடராஜனும் 4 மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்கின்றனர். மேலும் அங்கு பணியாற்றும் பணியாளர்களிடமும் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். கூடுதல் விசாரணைக்காக ஓரிரு நாட்களில் மீண்டும் வருவதாகவும், எனவே பணியாளர்கள் யாரும் வெளியூர் செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தியிருக்கின்றனர். கோவையில் ஊதிய உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் மீண்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கோவையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சியில் 721 ரூபாயும், நகராட்சியில் 606 ரூபாயும், பேரூராட்சிகளில் 529 ரூபாயும் வழங்கப்படும் என ஆட்சியர் தெரிவித்தார். ஆனால் இதன்படி ஊதியம் வழங்கப்படாததால் கடந்த 3ஆம் தேதி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கூலி உயர்வு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி எதிர்பார்த்தபடி இல்லாததால் அதிருப்தியடைந்த தூய்மை பணியாளர்கள் மீண்டும் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். மேலும் ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனால் நகர் முழுவதும் பல்வேறு இடங்களில் குப்பைகள் தேங்கியிருக்கிறது. மாநகர மாமன்ற தீர்மானத்தில் கூலியை பற்றி எந்த விதமான தீர்மானம் நிறைவேற்றப்பட இல்லைங்கிறனால இன்று முதல் நாங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். இன்றைய தினம் கோவை மாவட்டம் முழுவதும் இருக்கிற 10,000 தொழிலாளர்கள் இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் தூய்மை பணியாளர்களையெல்லாம் பணி நிரந்தரம் செய்கிறோன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி விட்டு இப்பொழுது இனி ஒப்பந்த அடிப்படையில் மட்டுமே அனைத்து பணிகளும் கொண்டு வர முடியுங்கிறாங்க. தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய பணிகள், குறைந்த கல்வி உள்ளவங்களுக்கு இனி அரசு வேலை இல்லை என்கிற ஒரு அரசாணை பிறப்பித்திருக்காங்க. இந்த அரசாணை திரும்ப பெறும் வரை இந்த காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் தொடரும். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் இருசக்கர வாகனத்திலிருந்து பெட்ரோல் திருடும் கும்பல் நடமாடி வருகிறது. நத்தம் அசோக் நகரில் ராஜசேகரன் என்பவர் வீட்டிற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களிலிருந்து ஒருவர் பெட்ரோல் திருடிய காட்சி அங்கிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நத்தம் அசோக் நகர் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தீபாவளி விடுமுறையில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் கொடைக்கானல் நுழைவு வாயிலில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. பெருமாள்மலை, புலிச்சோலை, செண்பகனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மலைச்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது. கூடுதலாக காவலர்களை நியமித்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டும் என்றும், கூடுதலாக வாகன நிறுத்துமிடங்களை அமைக்க வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை கணேசபுரத்தில் வீடு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் ஆம்புலன்ஸ் தீப்பிடித்து இருந்தது. உரிமையாளர் முருகன் ஆம்புலன்ஸ் வாகனத்தை கழுவி விட்டு சென்ற சற்று நேரத்தில் வாகனம் தீப்பிடித்து இருந்திருக்கிறது. இந்நிலையில் மர்ம நபர்கள் தீ வைத்திருக்கலாம் என முருகன் அளித்த புகாரின் பேரில் நெல்லை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தீபாவளி விடுமுறையொட்டி உதகையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர்.
4 நாள் தொடர் விடுமுறை காரணமாக தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். தாவரவியல் பூங்கா, பைன்மரக்காடுகள், தொட்டபெட்டா என அனைத்து இடங்களிலும் கூட்டம் காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகளின் வாகனங்களால் நகரில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் உள்ள கந்தசாமி கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவில் வளாகத்தில் உள்ள தங்கக்குடி மரத்திற்கு சிறப்பு அர்ச்சனைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. அதனையடுத்து தீபாராதனைகளும் வானவேடிக்கை முழங்க தங்கக்குடி மரத்தில் கொடியேற்றப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலிக்குப்பத்தில் தூண்டில் வளைவு கேட்டு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெம்மேலிக்குப்பம் கிராமத்தில் கடல் அலையால் சாலைகள் உடைந்து விழுந்து வருகின்றன. தூண்டில் வளைவு கேட்டு முதலமைச்சர் தனிப்பிரிவு, மீன்வளத்துறை அமைச்சர், அதிகாரி என மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை கண்டித்து கடற்கரையில் மீனவர்கள் போராட்டம் நடத்தினர். அரியலூரில் பட்டாசு தீப்பொறி காரணமாக 50,000 மதிப்பிலான கீற்றுகள் எரிந்து சாம்பல் ஆக்கின. பெரியார் நகரில் முரளி என்பவர் கீற்றுக்கடை நடத்தி வருகிறார். வானில் இருந்து வந்த வெடியின் தீப்பொறிப்பட்டு கீற்றுக்கடையில் தீப்பிடித்தது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் தீப்பிடிக்காத கீற்றுகளை அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தினர். பற்றி இருந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சடித்து அடித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வலிவலத்தில் உள்ள ஏகசக்கர நாராயண பெருமாள் கோவிலில் கேதாரி கௌரி நோன்பு வழிபாடு நடைபெற்றது. வாழைப்பழம் மற்றும் அதிரசத்தை சிவபெருமானுக்கு படையிலிட்டு பெண்கள் சிறப்பு பூஜை நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே தீபாவளி பட்டாசு சண்டையில் கூரை வீட்டிற்கு தீ வைத்து கொளுத்தப்பட்டது. மோரணம் பகுதியில் சிறுவர்கள் பட்டாசு வெடித்தபோது ராமமூர்த்தி என்பவரின் வீட்டில் தீப்பொறிப்பட்டு தீப்பிடித்திருக்கிறது. இதனை தண்ணீர் பீச்சி அடித்து அருகிலிருந்தவர்கள் அணைத்தனர். இந்நிலையில் ராமமூர்த்தி பக்கத்து வீட்டுக்காரர் மக்கியுடன் சண்டை போட்டிருக்கிறார். இந்நிலையில் இன்று விடியற்காலை ராமமூர்த்தி குடும்பத்துடன் உறங்கிக் கொண்டிருந்த போது அவரது வீட்டிற்கு மகி தீ வைத்திருக்கிறார். இதில் வீட்டில் இருந்த பொருட்கள் முழுமையாக எரிந்து சாம்பலாக்கின. உடனடியாக வெளியேறியதால் வீட்டில் இருந்தவர்கள் உயிர் தப்பினர். சேலம் மாவட்டம் கரியக்கோவில் அணை நிரம்பியிருக்கும் நிலையில் எப்போது வேண்டுமானாலும் உபரி நீர் திறக்கப்படும் என்பதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெத்தநாயக்கன்பாளையம் தாலுகாவிற்குட்பட்ட கரியக்கோவில் ஆற்றின் குறுக்கே பாப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் 52 அடி உயரத்தில் 190 மில்லியன் கனஅடி தண்ணீரை தேக்கும் வகையில் கரியக்கோவில் அணை அமைந்திருக்கிறது. கடந்த சில நாட்களாக கல்வராயன்மலை பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக கரியக்கோவில் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து தற்போது அணையின் நீர்மட்டம் 50 அடியை எட்டியிருக்கிறது. இந்நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி நீர்மட்டம் 51 அடியை தொட்டதும் உபரி நீர் திறக்கப்பட இருக்கிறது. இதனால் கரியக்கோவில் வசிஷ்ட நதி கரையோர கிராம மக்களுக்கு பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தீபாவளியன்று சென்னையில் மிக மோசமான அளவில் காற்று மாசு ஏற்பட்டதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையின் போது டெல்லி, மும்பை, சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் காற்று மாசு என்பது அதிகரிக்கும். அந்த வகையில் தீபாவளி நாளான திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி வரை சென்னையில் மிக மோசமான அளவில் மாசு ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் காற்று மாசத்தின் அளவு 345 786 வரை என்ற அளவில் இருந்ததாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக சென்னையின் சவுகார்பேட்டையில் காற்றின் தரக்குறியீடு 786 ஆகவும் குறைந்தபட்சமாக பெசன்ட் நகரில் காற்றின் தரக்குறியீடு 345 ஆகவும் பதிவாகியிருக்கிறது. பொதுமக்கள் பெருமளவில் வானவெடிகள் வெடித்ததால் காற்றில் காணப்பட்ட அதிகமான ஈரத்தன்மை மற்றும் காற்றின் மிக குறைந்த வேகமும் காற்று மாசு அதிகரிப்பதற்கு காரணமானது என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இதேபோல தீபாவளி நாளில்
சென்னையில் ஒளியின் மாசும் அதிகரித்திருக்கிறது. தீபாவளிக்கு 7 நாட்களுக்கு முன்பு, அதாவது 18ஆம் தேதியன்று மேற்கொள்ளப்பட்ட ஒளி மாசு அளவின்படி குறைந்த அளவாக பெசன்ட் நகரில் 54.8 டெசிபல் ஆகவும், அதிகபட்சமாக வலசரவாக்கத்தில் 65.5 டெசிபல் ஆகவும் பதிவாகியிருந்தது. இந்நிலையில் தீபாவளி நாளில் குறைந்த அளவாக பெசன்ட் நகரில் 66 டெசிபல் ஆகவும், அதிகபட்சமாக திருவொற்றியூரில் 79.7 டெசிபல் ஆகவும் ஒளி மாசு கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த ஒளி மாசு அளவுகள் தீபாவளி அன்று வரையறுக்கப்பட்ட தேசிய ஒளி மாசுபாட்டின் அளவுகளை விட அதிக அளவாக உள்ளதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் மோசமான நிலையை அடைந்திருக்கும் காற்று மாசின் அளவை குறைக்க சாலைகளில் தண்ணீர் பீச்சி அடிக்கப்படுகிறது. கட்டுப்பாடுகளை மீறி டெல்லி மற்றும் அதன் எல்லைப் பகுதிகளில் தீபாவளியொட்டி பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன. இதனால் டெல்லியின் காற்று மாசு அளவு 300லிருந்து 400 வரை சென்றது. சுவாசிக்க முடியாத அளவிற்கு மோசமான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் காற்று மாசு அளவை குறைக்கும் நோக்கில் லாரிகள் மூலம் மேம்பாலங்கள் போன்ற உயரமான பகுதிகளிலிருந்து தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு வருகிறது. தீபாவளி பண்டிகை உலகின் பல்வேறு பகுதிகளில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்து கோவில்களில் ஏராளமான இந்தியர்கள் சிறப்பு தரிசனம் செய்தனர். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் அதிபர் ஜோ பைடன், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பைடன், அமெரிக்க கலாச்சாரத்தின் ஓர் அங்கமாக தீபாவளி கொண்டாட்டங்கள் திகழ்வதாக தெரிவித்தார். 100 கோடி மக்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது மகிழ்ச்சியாக உள்ளதாக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் குறிப்பிட்டார். I have personally such fond memories of celebrating Diwali as a child. Like many of you, we would go to India about every other year, avoiding monsoon season, and we would go for Diwali. தீபாவளிக்காக வெள்ளை மாளிகையில் சிறப்பு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் கைர்பூர் மாவட்டத்தில் உள்ள ஹிந்து கோயிலில் தீபாவளி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று தீபங்களை ஏற்றியும் பாடல்களை பாடியும் சுவாமி தரிசனம் செய்தனர். அத்துடன் அண்மையில் பெய்த கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. இதேபோன்று துபாயில் உள்ள இந்து கோயிலில் தீபாவளி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான இந்தியர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நகரின் முக்கிய பகுதிகளில் உள்ள கட்டடங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரின் அடையாளமாக திகழும் ஓப்ரா ஹவுஸ் ஒளி வெள்ளத்தில் மிதந்தது. உலகின் மிகவும் பிரபலமான கட்டடங்களில் ஒன்றான ஓப்ரா ஹவுஸில் தீபாவளி கொண்டாட்டங்கள் களை கட்டின. ஹாங்காங்கில் உள்ள இந்தியர்கள் அங்குள்ள 70 ஆண்டுகள் பழமையான கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். ஹாங்காங் நகரில் மட்டும் 15,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வசிக்கும் நிலையில் அங்குள்ள கோயிலில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது. கோயில் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. பக்தர்கள் ஒன்று திரண்டு தீபமேற்றி வழிபட்டனர். நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பகுதி சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தமிழகத்தில் பிரத்யேக கண்ணாடி மற்றும் உபகரணங்கள் மூலம் பொதுமக்கள் சூரிய கிரகணத்தை பார்த்தனர். பூமி, நிலவு, சூரியன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணங்கள் நிகழ்கின்றன. இதில் நிலவின் நிழலால் சூரியன் மறைக்கப்படுவது சூரிய கிரகணம் என அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் பகுதி சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், மேற்கு வங்கம், தமிழ்நாடு உள்ளிட்ட இடங்களில் பகுதி சூரிய கிரகணம் தென்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை பிர்லா கோளரங்கம் மற்றும் கொடைக்கானலில் தொழில்நுட்ப மையம், மாவட்ட அறிவியல் மையங்களில் சூரிய கிரகணத்தை பொதுமக்கள் பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
சென்னையில் கிரகணம் சரியாக தெரியவில்லை என பொதுமக்கள் தெரிவித்தனர். வந்து பார்த்தா அந்த அளவுக்கு எதுவுமே தெரியவில்லை. ஆரஞ்சு கலர் மாரி சூரியன் மட்டும் தான் தெரிஞ்சது, வேற எதுவுமே தெரியல. அதுக்கு ஒரு கிளாஸ் அதெல்லாம் வாங்கி போட்டு பார்த்தோம், ஒன்றுமே சுத்தமாக தெரியவே இல்லை. அந்த கிளாஸ் ஃபெசிலிட்டி இல்லை, அதனால் எங்களுக்கு ஏமாற்றம் தான். சரியாக தெரியல, நான் பார்க்கல. இது மாதிரி 2020 வந்திருக்குன்னு சொன்னாங்க, நாங்கள் அப்போ பார்க்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலான்னு ஆர்வமாக வந்தேன், ஆனால் தெரியல அவ்வளோ சரியா. இந்த கிரகணமானது தொடுவானத்திலிருந்து சுமார் 7 டிகிரி உயரத்தில் தான் ஆரம்பிக்குது. சூரியன் நீண்ட நேரம் நம்ம கண்களுக்கு புலனாகும்படி இருந்தது. இன்று பொழுதும் கிரகணம் நேரிடுகின்ற நேரத்தில் தொடுவானத்திற்கு மிக அருகே அது சென்று விட்டது. எனவே அந்த தருணத்தில் அதிகமான மக்களால் இதை பார்க்க முடியவில்லை. திருச்சியில் ஏராளமானோர் சூரிய கிரகணத்தை பிரத்யேக கண்ணாடி மற்றும் உபகரணங்கள் மூலம் பார்த்தனர். இப்போ இது 8% மட்டுமே தெரியறதுனால நம்ம அந்த நிலா கொஞ்சமாக மறைக்கிறத மட்டும் நம்ம பார்க்க முடிஞ்சது. நல்லா கிளியராக பார்த்தோம், டெலஸ்கோப்லையும் பார்த்தோம், லைவாகவும் கேமரா வச்சு பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. கிரகணத்தின் போது ஆட்டுக்கல்லில் உலக்கையை வைத்து மக்கள் பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் தருமபுரி மாவட்டம் அன்னசாகரம் பகுதியில் சூரிய கிரகணத்தின் போது அப்பகுதி சிறுவர்கள் ஆட்டுக்கல்லில் உலக்கையை வைத்த போது கீழே விழாமல் அது நேராக நின்றது. எனினும் இது தவறான நம்பிக்கை என விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் தெரிவித்தார். சூரிய கிரகணத்தையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவில், புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயில் உள்ளிட்ட கோவில்களின் நடைகள் அடைக்கப்பட்டன.